Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரெட் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பிரெட்ல கேக்கா அப்படினு பார்க்கறீங்களா? ஆமாங்க. நார்மலா நம்ம கடையில விக்கிற அந்த பிரெட் வாங்கி நல்லா அசெம்பிள் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி ஐசிங் பண்ணிட்டோம்னா சூப்பரான பிரெட் கேக் நொடியில ரெடிங்க. நீங்க வந்து ஒரு 15 minutes குள்ளேயே இந்த பர்த்டே கேக்கை நீங்க பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலா கேக் பண்றதா இருந்தா கேக் ஸ்பாஞ்ச் வச்சு தான் பண்ணுவோம். இன்னைக்கு நான் வந்து பிரெட் வச்சு பண்ண போறேன். இப்போ இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். 12 பிரெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த கேக் அசெம்பிள் பண்ணி ஐசிங் பண்றதுக்காக சாண்ட்விச் பிரெட் கிடைச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் பிரெட் கூட எடுத்துக்கலாம். இப்போ சைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அசெம்பிள் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கேக் போர்டு எடுத்துட்டு நம்ம அதுல வந்து க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். கேக் போர்டு இல்லைன்னா நார்மல் பிளேட்ல கூட நீங்க இதை வந்து செய்யலாங்க. நமக்கு பிரெட் வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்றது. இப்போ 4 பிரெட்டையும் இந்த மாதிரி நீங்க அசெம்பிள் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னு காட்டுறேங்க. அதுக்கு 3 இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. இந்த பைனாப்பிள் ஃபிளேவர்ல நான் இந்த கேக் பண்றதால பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்திருக்கேன். நீங்க தண்ணிக்கு பதிலா பால் கூட ஆட் பண்ணி நீங்க இந்த பிரெட் மேல அப்ளை பண்ணலாம். எதுக்காக இந்த சுகர் சிரப் இல்லைனா பால் வந்து பிரெட் மேல அப்ளை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரீமோட இந்த பிரெட் சாப்பிடும்போது ட்ரையா இருக்கக்கூடாது. சுகர் சிரப் இல்லைனா இந்த பால் வந்து நமக்கு மேல தடவிட்டு நம்ம கிரீம் அப்ளை பண்ணும்போது வாயில வைக்கும் போதே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா கரையிற மாதிரி சூப்பரா இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி சுகர் சிரப் அப்ளை பண்றது. சுகர் சிரப் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ராஸ்டிங் வந்து மேல ஐசிங் பண்ணணும். இந்த ஃப்ராஸ்டிங் வந்து நான் ஆல்ரெடி அடிச்சு வச்சுட்டேங்க. நான் ஆல்ரெடி போட்ட கேக் வீடியோலயே இந்த ஃப்ராஸ்டிங் எப்படி பண்றதுன்னு காமிச்சிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். நீங்க அதை கூட வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ அடிச்ச ஃப்ராஸ்டிங்ல வந்து நான் பைனாப்பிள் ஃபிளேவர்ல இந்த பிரெட் கேக் பண்றதால yellow ஃபுட் கலர் போட்டு நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பைப்பிங் பேக்ல இதை ஆட் பண்ணிட்டு நம்ம பிரெட் மேல வந்து ஐசிங் பண்ணிடலாம். நம்ம ஐசிங் பண்ணும்போது பிகினரா இருக்கிறவங்க வந்து அப்படியே மேல பேலட் நைஃப்ல நீங்க வந்து எல்லா பக்கம் அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஃபினிஷிங் கிடைக்காது. அதுக்காக இந்த மாதிரி பைப்பிங் பேக்ல போட்டுட்டு ஈவனா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பேலட் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா கிளீனா அப்ளை ஆகுது. சைட்ஸ்க்குலாம் நம்ம லாஸ்டா வந்து நம்ம திரும்பவும் ஃப்ராஸ்டிங் போட்டுட்டு நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். திரும்பவும் அடுத்த லேயர் பிரெட் வச்சுக்கோங்க. திரும்ப அதே மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஃப்ராஸ்டிங் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸை நீங்க 3வது லேயருக்கும் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சைட்ஸுக்கும் வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம பிகினராக இருக்கும்போது ஐசிங் பண்ணும்போது நமக்கு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்காதுங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கேக்கை வந்து ஒரு 3 minutes நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேக்கோட அந்த க்ரீமும் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஃப்ராஸ்டிங் போட்டுட்டு நீங்கள் திரும்ப வந்து இந்த மாதிரி சைடர் வச்சு நீங்கள் ஈவன் பண்ணி விடும்போது உங்களுக்கு கேக்கோடைய ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பேக்கரியில் இருக்கிற மாதிரி கிடைச்சிடும். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். ஆல்ரெடி என்னோட இந்த கேக் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்காது. நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் தாங்க நமக்கு இது ரொம்பவே முக்கியம். ஒரு 4 to 5 கேக்ஸ் பண்றதுக்குள்ளேயே நீங்க வந்து பேக்கரியில பண்றதை விடையே ரொம்ப சூப்பரா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதாங்க. பைப்பிங்ல கூட உங்களுக்கு விருப்பமான டிசைன்ஸ் வந்து நீங்க போட்டு இந்த கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான 15 minutes பர்த்டே கேக் ரெசிபி உங்க வீட்ல ரெடிங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான இந்த பர்த்டே கேக் வந்து உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிரெட் மட்டும் தாங்க, உள்ள வந்து நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணி க்ரீம் வச்சிருக்கிறதால நிஜமாவே இந்த கேக் சாப்பிடும்போது யாருக்குமே வந்து இது பிரெட்ல பண்ணதா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லைங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்டில் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னோட சேனலுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.